ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பெரிய வீடுகள் இருக்கும். நம்ம யாருனால நினைச்சாலும் அந்த வீடை திருப்பி கட்ட முடியாதுங்க. அந்த வீடோட டைல்ஸ் பார்த்தோன்னா ஆத்தங்குடி டைல்ஸு, அதில் ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. தூணெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷனில் பண்ண தூண்கள். வீட்லயே தான் இப்போ கல்யாணம்லாம் நடக்கும். இப்பயும் ஏன் கல்யாணமும் எங்கள் அம்மா வீட்டில் தான் நடந்துச்சு. மண்டபம் செப்பரேட்டா அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் வீடுகள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வீடுகள் தான் எங்கள் வீடுகள் வந்து. ஒரு இடத்துல சாப்பாடு கட்டு இருக்கும், ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கிற அந்த வளவு இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து சமைக்கிறதுக்குனே தனியாக இடம் இருக்கும். எங்களில் வந்து முன்னாடியே வந்து பொண்ணு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்களில் வந்து 10 பொண்ணு பார்க்குறது 15 பொண்ணு பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ காட்டுவாங்க. உனக்கு 100% ஓகேனா தான் பொண்ணை காட்டுவாங்க. பொண்ணை காட்டினா கல்யாணம் பண்ணிடணும். எங்கள் பொண்ணை காட்டிட்டு நீ வேண்டாம்னா சொல்லிடக்கூடாது. பொண்ணு அவ்வளோதான் கண்டிப்பாக. 100 பவுனுங்கிறது வந்து எங்கள் ஆன்சிஸ்டர்ஸோட தாலி. எங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்னால் யாருன்னா எங்கள் ஆயாவோட அம்மா அப்படின்னு சொல்லி. இப்போ அது வழியாக வந்து 18 பவுன் 20 பவுன் 15 பவுன், சில பேர் 7 பவுன்லேயே கூட பண்ணுறாங்க. இப்போ உங்க கழுத்துல அந்த தாலி இல்லையா? வேற மாதிரி இருக்கு. அது எப்போ சேஞ்ச் பண்ணணும்? அது வந்து நான் திருப்பியும் வந்து என் பையனோட வெட்டிங் அன்னைக்கு நான் அந்த தாலிக்கை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என் சின்ன பையன் வெட்டிங்க்கு போட்டுக்கணும். எங்க 60th 70th 80th முக்கியமான இதுக்கு போட்டுக்கணும். என் தம்பியோட கல்யாணத்துக்கு நான் வேர் பண்ணேன். என் கல்யாணத்து அன்னைக்கு வேர் பண்ணேன். அதுக்கப்புறம் என் தம்பியோட கல்யாணத்துக்கு வேர் பண்ணேன். நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க, எங்க வீட்டுக்கு திருடி வந்துடாம இருக்கணும். கல்யாணத்துக்கு எப்படி மேம் செலவு பண்ணுவீங்க? என்னென்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க? எவ்வளவு செலவாயிருக்கும் கல்யாணத்துக்கு? எங்க அம்மா அப்பா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் சாரி வந்து கிராண்டாக இருக்கும். அது அவங்க பட்ஜெட்டை தகுந்த மாதிரி. நிறைய கோடீஸ்வரங்கள்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாங்க. சில பேர் 50,000 25,000 அந்த மாதிரி. எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கல்யாணங்கிறப்போ நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணுவோம். இது இந்தியாவிலே 2 ஃபேமிலிஸ் தான் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று செட்டியாஸ், இன்னொன்று வந்து மார்வாடிஸ்ன்னு நினைக்கிறேன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியா நானால எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான் நம்ம கூட இருக்காங்க, ரம்யா மேம். இவங்க சாரி பற்றி நிறைய அந்த ஷோவில் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கள பற்றியும் இன்னும் கொஞ்சம் சாரி பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சௌபர்ணிகா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ உங்களை பார்த்துட்டோம் நியா நானா ஷோவில், அதனால தான் உங்களை தேடி வந்தோம். அவ்வளோ சாரி வச்சிருக்கிறவங்களை கண்டிப்பாக பிடிக்கணுமே தேடி வந்திருக்கோம். பட் சாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு ஸ்டார்ட் வித் யூ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன படிச்சிருக்கீங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். நான் வந்து ஒரு நியா நானா ஃபேஸ் மட்டுமே கிடையாதுங்க. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எங்கள் சேனல் பேர் வந்து ரம்யா சிஎம்எஸ். இதில் வந்து நிறைய விதமான வீடியோஸ் போடுவேன். ஃபர்ஸ்ட்டு சேனல் ஹெட்டாகவும் ஆங்கராகவும் இருக்கேங்க. ஓகே, ஸோ அதான் ப்ரொஃபஷனாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ 2 ஆங்கர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா தானே? சூப்பர் மேம். ஸோ கோயிங் பேக் டு யுவர் சைல்ட்ஹுட், ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல பேசியிருந்தீங்க, உங்களோட ஊர் செட்டிநாடு. செட்டிநாடோட கல்ச்சர் எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். பட் இன்ப்ராப்பர் அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களோட கல்யாணம் எப்படி நடந்திருக்கு எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா? ஸோ உங்களோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும்னு இருக்குது. அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்கிறத நான் ஆரம்பிக்கலாமா? பிறந்தது வந்து கோயம்புத்தூரில், வளர்ந்ததெல்லாம் வந்து ஆந்திராவில் நெல்லூர்னு சொல்லிட்டேன்னா, சென்னையிலேருந்து 3 hours தூரத்தில் இருக்கு. நெல்லூரில் தான் எங்கள் சைல்டுஹுட் எல்லாமே. எவ்ரி லீவுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் ஆயா வீடு வந்து செட்டிநாடில் மதகுபட்டிங்கிற ஊரில் வந்து இருக்குது. நாங்கள் சின்னப்பா அனுபவிச்ச சந்தோஷம்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. எங்கள் தாத்தா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு, நான் மட்டும் கிடையாது, எங்கள் மாமா பசங்க எங்கள் சித்தி பசங்க எல்லாரும் வந்துடுவோம். நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். எங்கள் தாத்தா உடனே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வரோன்னா 2 கேஸ் பன்னீர் சோடா வாங்கி வச்சுருவாங்க சம்மருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, அது அந்த கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு. அப்புறம் வயலுக்கு போவோம். வயலுக்கு எல்லாரும் லைனாக காலையில் துண்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் குளிச்சுட்டு அங்கே இளநியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வரதுக்கு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கும். செம்மையாக சிக்கன் குழம்பு சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த நம்ம கேசட்டு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம படம் பார்ப்போம்ல,
அப்போ அந்த படையப்பா படம் அதெல்லாம், அந்த படையப்பா படம்லாம் நாங்கள் 100-200 தடவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல மெமரிஸ் இருக்குது எனக்கு. சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த செட்டிநாடு வீடில் நாங்கள் இருக்கிறது, லயனாக தலகாணி போட்டு படுத்துருவோம். அப்புறம் வந்து பயங்கரமாக விளையாடுவோங்க, ஓடி ஓடி பிடிச்சி விளையாடுறது. நாங்கள் விளையாடாத விளையாட்டு இல்லை. இந்த வீடு பற்றி பேசும்போது நம்ம ஜென்ரலாக நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கு பெரிய வீடாக இருக்கும், அப்படிதான் இருக்குமா இன் ஜென்ரலாக? மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பெரிய வீடுகள் இருக்கும். அந்த வீடு எல்லாமே வந்து பராமரிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு 3 மாமாக்கள் இருக்காங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப நல்லா வீடை வந்து டேக் கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம யாருனால நினச்சாலும் அந்த வீடை திருப்பி கட்ட முடியாதுங்க. அந்த வீடோட டைல்ஸ் பார்த்தோன்னா ஆத்தங்குடி டைல்ஸு, அதில் ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. தூணெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷனில் பண்ண தூண்கள். நில வாசல் இருக்கும், அந்த நில வாசல்லே வந்து அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா செட்டிநாடு ஹெரிட்டேஜ்னு சொல்லி கடியாப்பட்டியில் வந்து ஒரு மேன்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேன்ஷனில் வந்து அந்த ஃபஸ்ட் அந்த நில வாசலை அது அப்படியே ஒரு 100 years ஓல்டு நில வாசலில் ப்ரிசர்வ் பண்ணி அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஹால் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் ஹால் தான் வளவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரூம்ஸ் வந்து அறை. அந்த அறையில் என்னென்னா திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் வந்து 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒரு அறை கொடுப்பாங்க. ஓகே, அந்த அறையில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அது மாதிரி மச் இருக்கும், வளவு இருக்கும். வளவுக்கு சைடில் வந்து ஒரு மாடிப்படி இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தோன்னா போகிற இடத்துலே வந்து மேலே வந்து ஒரு மச் இருக்கும். அப்புறம் வீட்டிலே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஹால் இருக்கும். வீட்லேயே தான் இப்போ கல்யாணம்லாம் நடக்கும். இப்பயும் ஏன் கல்யாணமும் எங்கள் அம்மா வீட்டில் தான் நடந்துச்சு. மண்டபம் செப்பரேட்டா அப்படியெல்லாம் இல்லை. எங்க வீடுகள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய வீடுகள் தான் எங்க வீடுகள் வந்து. ஒரு இடத்துல சாப்பாடு கட்டு இருக்கும், ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கிற அந்த வளவு இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து சமைக்கிறதுக்குனே தனியாக இடம் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த பெரிய அடுப்பு வச்சு பெரிய சமையல் பண்ணுவோம்ல, அதுக்கான ப்ரொவிஷன் பெர்மனெண்ட்டாகவே இருக்குது. இப்போ உங்களோட வீடுன்னு சொல்றது எவ்வளோ வருஷம் பழக்கம் இருக்கும் இந்த வீடு? எங்கள் வீடு வந்து எங்கள் மாமாவோட அப்பா கட்டின வீடு வந்து 60 to 100 years இருக்கும்னு நினைக்கிறேன். 100 வருஷம் பழக்கம் இருக்கிற ஒரு வீடு இல்லையா? இன்னொரு விஷயம், வீடுன்னு சொல்கிறப்போ எங்கள் சாமி ரூமில் எப்பயுமே எப்படின்னா அந்த பழைய காலத்து மகாலட்சுமி சரஸ்வதி நடுவில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த சேரன் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, கண்ணாடியில் நம்ம பார்த்து கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கண்ணாடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே ரொம்ப நிறைய சாமி ஃபோட்டோலாம் இருக்காதுங்க. எங்களுக்கு வந்து மெயின் எதுனா வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, அது. சில பேர் வீட்டில் வந்து குருவாயூரப்பன் இருக்கும், பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, கண்ணாடி. அதுக்கப்புறம் வந்து குருவாயூரப்பன், சொர்ணாகிருஷ்ண பைரவர், அப்புறம் வந்து பைரவர், இந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த சாமி ரூமே வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒரு மண்டபம் மாதிரியே இருக்கும்ல, மொத்தமும் பெருசா அப்படி இருக்கும்ல. ஏன்னா இப்போ நீங்க கல்யாணமே அங்க நடக்கும் தான் சொல்லும் போது கல்யாணத்துக்கு வரலாம். இப்போ ஜென்ரலா ஒரு கல்யாணம் நடக்கும்போது ஒரு நார்மல் வீடா இருக்கும் இல்லையா, 2 ரூம் இல்லைன்னா 3 ரூம் இருக்கிற ஒரு வீடா இருக்கும். கசின்ஸ் வருவாங்க, பக்கத்துல தங்குவாங்க, ஹோட்டல்ஸ்ல தங்குவாங்க, அப்படிதான் கல்யாணம் ஜென்ரல் நடக்கும் இல்லையா. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாராச்சும் கல்யாணம் நீங்க பாத்திருக்கீங்களா? அது எப்படி நடந்திருக்கு? அது இல்லாம உங்க கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியும்? எவ்ரி லீவுக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போனோடனே எப்படின்னா 2 மாசம் ஊர்ல தான். இனி டெய்லி அங்கேதான் இனி லேட்டா எந்திரிக்கிறது, படம் பார்க்கறது. அப்புறம் அங்கே வந்து ஊர் திருவிழா இருக்கும், பயங்கரமா ரெடி ஆகுறது. ஊர் திருவிழாக்கு யாரா இருந்தாலும் யாருடா இதுன்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு ரெடி ஆகுறது. அந்த டீனேஜ்ல அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் தானே. அந்த டைம்ல வந்து இப்படி கலர் கலரா இங்க கிளிப் குத்துவோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த கிளிப்பை குத்துறது, இந்த தலைய மேல வைக்கிறது, இப்படி பூ வைக்கிறது, இப்படி பூ வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்போ பார்த்தோன்னா எங்க தமிழைத்தன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஜெயா அக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. எங்க வீட்டில் நாங்கள் நிறைய பிள்ளைங்க இருப்போம். அவங்க கல்யாணத்தில் எப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணி இருக்க பிள்ளைங்களே ஒரு 15 பிள்ளைங்க இருப்போம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணை விட நிறைய ரெடி ஆகுறது, ரெடியாகி ஃபோட்டோ எடுக்கிறது. அப்போ வந்து செல்ஃபோனில் செல்ஃபி எல்லாம் எடுக்க முடியாது. அந்த ஃபோட்டோகிராஃபர் எங்கே போகிறாரோ அவரே துரத்திட்டு போகிறது. அந்த மாதிரி அவங்க கல்யாணம்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தது.
எங்கள் அம்மாவுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து பொண்ணுக்கு 7 ட்ரெஸ் வாங்குறான். அப்போ 7 நாள் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அதுக்கு 7வே எனக்கு புது ட்ரெஸ்ஸு. அதுக்கு தாவணி என்ன, சேலை என்ன, அது என்ன, இது என்னன்னு இந்த மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க உங்க கல்யாணத்துக்கு 15 சாரி மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்களா ஒருத்தவங்களோட கல்யாணம், அவங்களுக்கும் அப்படிதான் இருக்குமா? அந்த ஒரு ட்ரெடிஷன் தொடர்ந்து வரதா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் அது டிஃபர் ஆகும்? ஆக்சுவலி இது என்னன்னா அவங்கவுங்க இஷ்டம் தான். இது வந்து ஃபோர்ஸா நீங்க இப்படிதான் பண்ணணும், 15 சேலை கொடுக்கணும், 5 சேலை அப்படி கிடையாது. இது மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கு வைக்கிறது. அது வந்து ஆனால் அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க தேவையை பொறுத்தது. இப்போ நிறைய பிள்ளைங்க பார்த்தோன்னா அப்ராட்ல இருக்காங்க. அப்ராட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம அளவுக்கு பட்டு சேலை தேவைப்படாது. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 5 சாரீஸ் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கே உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, அவங்கவுங்க தேவையை பொறுத்தது. உங்க கல்யாணத்துக்கு வருவோம் மேம். உங்க கல்யாணத்துல நீங்க எடுத்து வந்து உங்களோட தாலி, மெயினா தாலி, 15 சாரி, அவ்வளோ குடம் அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளவு நாள் கல்யாணம்? ஃபர்ஸ்ட் வந்து எங்க நாட்ரசன் கோட்டை வந்து எங்க ஊர்ல பார்த்தோன்னா எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு வந்து நாங்க மகேஸ்வர பூஜைன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. கோயில்ல இருந்து வேல் கொண்டுட்டு வந்து நிறைய சாதம்லாம் அன்னாபிஷேகம்லாம் பண்ணி அந்த வேலுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஃபங்க்ஷனுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முகூர்த்த கால் ஊன்றது ஸ்டார்டிங். முகூர்த்த கால் ஊனுவாங்க. அதுக்கப்புறம் வந்து படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த படைக்கிறது தான் வந்து ஆன்சிஸ்டர்ஸை ப்ரே பண்ணுறது. இப்போ எங்கள் அம்மாவோட தாத்தா பாட்டி, எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அவங்களுக்கு இப்போ அவங்க நான் வெஜிடேரியனாக இருந்தால் இலையில வந்து சிக்கன் குழம்பு, முட்டை அந்த மாதிரி வச்சு ப்ரே பண்ணுவோம். வெஜிடேரியனாக இருந்தால் பருப்பு சாதம், அவங்களுக்கு வந்து இலை போட்டு அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நினச்சி படைக்கிறது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து கல்யாணம் இருக்கும், மத்தியானம் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் அவங்க வீட்டில் திருப்பி ஒரு ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி சொல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று எங்களில் வந்து மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்புன்னு சொல்லி வந்து இருக்குது. இந்த மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை டக்குன்னு அப்படி வந்துடக்கூடாதுல்ல, அதனால வந்து மாப்பிள்ளையே எங்கள் ஊரில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளையை உட்கார வைப்பாங்க. எங்கள் அப்பா, எங்கள் பங்காளிங்க, எங்கள் தாத்தா, என் தம்பி இவங்க எல்லாரும் போய் அவங்க வர நேரத்துக்கு அவங்க நின்று வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செயின் போட்டு விட்டு, மோதிரம் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வெல்கம் பண்ணி அங்கேயே அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு மேலே தாளத்தோட எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாசல்லே வந்து பெண் பார்க்குற இது வந்து இருக்கும். பொண்ணு வந்து காட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொண்ணை வந்து காட்டுறப்போ என் தம்பியெல்லாம் வந்து தடுக்கு வச்சு பூ போடணும் மாப்பிள்ளை மேலே. ஸோ பொண்ணை காட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அழைச்சி திருப்பூட்டுறது தான் வந்து தாலி கட்டுறது. இதுதான் வந்து இது. ஆக்சுவலி இது வந்து கேஸ்டிசம் அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க, ஒரு கல்ச்சர். இத்தனை நாளாக ஒரு சமூகத்தினர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் ஒன்றும் மத வெறி கிடையாதுங்க, ஓகேயா? நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம், நான் என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி எங்கள் வாட்ச்மேனுக்கு கூட தெரியாது. நான் எப்படி சொல்ல வரேன்னா, எங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்களில் வந்து முன்னாடியே வந்து பொண்ணு பார்க்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, எங்களில் வந்து 10 பொண்ணு பார்க்குறது, 15 பொண்ணு பார்க்குறது அப்படியெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ காட்டுவாங்க. உனக்கு 100% ஓகேனா தான் பொண்ணை காட்டுவாங்க. பொண்ணை காட்டினா கல்யாணம் பண்ணிடணும். எங்கள் பொண்ணை காட்டிட்டு நீ வேண்டாம்லாம் சொல்லிடக்கூடாது. அவ்வளோதான் கண்டிப்பாக. ஏன்னா எங்களை வந்து ஆச்சி செட்டியார்னு சொல்லுவாங்க. செட்டியார்னா மேல் ஒன், ஆச்சினா ஃபீமேல் ஒன். செட்டியாரோட ஆச்சி தான் டாமினன்ட். செட்டியாரை கூட சமாளிச்சிடலாம், ஆச்சியை சமாளிக்கவே முடியாது. அப்பச்சி ஆத்தான்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பாவை. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இப்போ எங்கள் பாட்டி காலம்னு வச்சுக்கோங்க, எங்கள் பாட்டையா வந்து பர்மாலேருந்து சம்பாரித்து காசு அனுப்புவாங்க. அதை நிர்வாகம் பண்ணுறது ஃபுல்லாக ஆச்சிமாருக்கு தான். கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க. செட்டியார் வந்தோடனே காட்டுவாங்க, இங்கே பாருங்க செட்டியாரே, இதுதான் கணக்கு, இதுதான் கணக்கு, இவ்வளோ ரூபாய்க்கு மிளகா வாங்கினேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமானை நாங்கள் வாங்கி நான் இந்த பெரிய வீடு இருக்குன்னு சொல்லுவேன்ல, இந்த வீடுகள்லாம் டப்பாவாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ மிளகு, புளி இப்போதானே மார்க்கெட் அது இது நிறைய கிடைக்குது. அப்போ வந்து சந்தையில் காய்கறி தான் கிடைக்கும். மளிகை சாமான்லாம் வந்து டவுனுக்கு போய் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அதனால அந்த ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்.
எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் கல்யாணத்து அப்பவே கூட பொண்ணு ஃபோட்டோ பார்த்து ஓகேனா நாங்கள் பொண்ணை காட்டுறோம். பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேண்டாம்லாம் சொல்லிடக்கூடாது. அவர் என்ன பண்ணாரு? இல்லை, என் ஹஸ்பண்ட் கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு சொல்லி தவம் இருந்து கட்டினாரு. ஆனா அதே அவர்கிட்ட இப்ப போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏங்க அவ்வளோ தவம் இருந்து கட்டினீங்களே, இப்போ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன், நான் பழகி மட்டும் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படிமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நீங்க நான் ரொம்ப நேரமா அந்த தாலியை பத்தி தான் கேட்கணும். ஏன்னா வேற எந்த கல்ச்சர்ல அந்த மாதிரி தாலி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த தாலி எப்படி இருக்கும்? அது 100 பவுன் தாலின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி 100 பவுனுங்கிறது வந்து எங்க ஆன்சிஸ்டர்ஸோட தாலி. எங்க ஆன்சிஸ்டர்ஸ்னா யாருன்னா எங்க ஆயாவோட அம்மா அப்படின்னு சொல்லி. இப்போ அது வழி வழியாக வந்து 18 பவுன், 20 பவுன், 15 பவுன், சில பேர் 7 பவுன்லேயே கூட பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்பயே சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட குணம், அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் தான். நான் தாலின்னு சொன்ன உடனே எல்லாரும் கமெண்ட்ஸில் இதெல்லாம் நீங்களாம் திருந்துவீங்கன்னு நினச்சோம், படித்தா திருந்துவீங்கன்னு நினச்சோம், படித்தும் திருந்தாமல் வந்து இதை பற்றி டவுரி பற்றியே பேசுகிறீங்கன்னு சொல்லி டேம் பண்ணாதீங்க அதை. பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இங்கன்னு வரும்போது அது டவுரிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளது வருமா? அதுதான் என்னோட டவுட். அது வந்து ஸ்ரீதனம், ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா செய்யறது. இப்போ பையன் வீட்டுல இருந்து கேட்டு பண்ற மாதிரி அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ பையன் வீட்டுல இருந்து கேட்கறதுங்கிறது டவுரி கேஷ். ஓகே, இது வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்யறது. அவங்கவுங்கனால முடிஞ்சது செய்யலாம். இது கம்பல்சரி அந்த மாதிரி கிடையாது. அதான் நான் கேட்கணும்னு வந்தேன். இப்போ 100 பவுன்ல நம்ம தாலியே போடுறோம்னா அது எவ்வளவு பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னு இல்ல. அது எந்த ஒரு கல்ச்சரா இருந்தாலும் எல்லாருமே அங்க ரிச்சா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? அதான் இப்ப நீங்க சொன்னீங்க அது என்ன, இப்போ 7 பவுன்ல கூட போடுறாங்க, 7 பவுன்ல கூட போடுறாங்க, 7 பவுன்ல கூட போடுறாங்க. இது அதே மாதிரி இப்போ எங்க கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரிச் பீப்புளே இருப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே மிக்ஸ்டு தான். ஓகே, அந்த தாலி பத்தி மேம், அந்த தாலி பார்த்தோன்னா வந்து இப்போ வந்து 18 to 20 பவுன் அந்த மாதிரி வந்திருக்கு. அதோட பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா, கோல்டு வந்து ஒரு லிக்விடிட்டி இல்லையா? எதுக்கு அந்த காலத்துல அவ்வளோ ரூபா கொடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா, டக்குன்னு வந்து வீட்டில் வந்து ஒரு சிரமம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, நான் நிறைய பேர் ஃபேமிலிஸ்ல வந்து கேட்டிருக்கேன், 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருப்பாங்க. செட்டியார் சில நேரம் ஒழுங்கா சம்பாதிக்கலைன்னா இந்த போட்ட சாமானை வச்சு வித்து அந்த 10 பிள்ளைங்களும் படிக்க வச்சு இப்போ ஓஹோன்னு வந்திருக்க குடும்பங்கள் இருக்கு. அந்த வெள்ளி சாமான், வெங்கல சாமான், அந்த தாலியில இன்னொரு விஷயம் இருக்கு. அது வந்து தும்புன்னு சரி சொல்லுவாங்க. இந்த தாலியே கட்டிக்கணுங்கிறது இல்லை. இந்த தாலி வந்து இப்போ வேற ஏதாச்சும் நம்ம வீட்டில் இல்லை அடமானம் வைக்கிறோம், இல்லை லாக்கர்லேயே வச்சுட்டோம்னா அந்த தும்பை மட்டும் கூட போட்டுக்கலாம். ஓகே, அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மஞ்சள் கயிறு கட்டுற மாதிரி மஞ்சள் கயிறு கட்ட மாட்டாங்க, அந்த கழுத்தீருன்னு சொல்ற அந்த தாலியை தான் கட்டுவாங்க. அன்னைக்கு நைட்டே அதை கழட்டி வச்சிடலாம். அது வந்து இப்படி 10 விரல் மாதிரி வச்சு ஒரு ஹோல்ஸாக கோர்த்து இருக்கும். இந்த கழுத்தீரை வந்து இதை வந்து சேர்க்கணும், இந்த நூலில் வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த ஹோல்ஸாக இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அதை முன்னாடி நாள் பங்காளிகள்னு சொல்லுவாங்க. பங்காளிகள்னா என் பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இன்னும் ஒரு 4-5 ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா என் பசங்க 2 பேரும் பங்காளிங்க ஆயிடுவாங்க. ஓகே, புரிஞ்சா அவங்களுக்கு? அந்த மாதிரி அந்த பங்காளியில வந்து ஒரு சுமங்கலியா இருக்கவங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் வர சொல்லி அந்த தாலியை ஃபர்ஸ்ட் அளவு பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு லென்த் செட் ஆகணும்ல, இந்த லென்த்தான்னு அளவு பார்த்து அந்த பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து அது ஆக்சுவலி ஒரு சேக்ரெட் ரிச்சுவல் மாதிரி பண்ணுவாங்க. அதை வந்து கோர்ப்பாங்க. ஓகே, கோர்த்து அதை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் போட்டோல பார்த்தப்ப இது 2 லேயர் மாதிரி 2 லேயர் இருக்கும், 5 கை மாதிரி இருக்கும், நடுவுல வந்து ஒரு தேர் வரும். அது இப்பவும் அப்படிதான் ஃபாலோ அதே மாதிரி தான். நான் சொல்ற மாதிரி அவங்கவுங்க தேவையை பொறுத்தது. பெரிய ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவங்க இதை காட்டுறதுக்கு 25 பவுனுக்கு போடுறவங்க இருக்காங்க. இல்லை நாங்கள் சாதாரணமானவங்கன்னா 7 பவுனுக்கு சிம்பிளா போடுறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வந்து இது எதுக்கு இவ்வளோ போட்டு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சின்னதா பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ உங்க கழுத்துல அந்த தாலி இல்லையா? இல்ல, வேற மாதிரி இருக்கு. அது எப்ப சேஞ்ச் பண்ணணும்? அது வந்து நான் திருப்பியும் வந்து என் பையனோட வெட்டிங் அன்னைக்கு நான் அந்த தாலிக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என் சின்ன பையன் வெட்டிங்க்கு போட்டுக்கணும். எங்க 60th 70th 80th முக்கியமான இதுக்கு போட்டுக்கணும். என் தம்பியோட கல்யாணத்துக்கு நான் வேர் பண்ணேன், என் கல்யாணத்து அன்னைக்கு வேர் பண்ணேன். அதுக்கப்புறம் என் தம்பியோட கல்யாணத்துக்கு வேர் பண்ணேன். நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க, எங்க வீட்டுக்கு திருடே வந்துடாம இருக்கணும். அப்படி என்ன மேம், அப்படி எடுக்கிற மாதிரியே வச்சிருப்பீங்க நீங்கெல்லாம்? கரெக்ட் தான், அப்படியும் வைக்கல. இப்ப நான் அதான் அந்த போட்டோல பார்த்தப்போ அவங்க கழுத்துல இல்லையா, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். அது டெய்லி எல்லாம் கிடையாது. இப்போ வந்து இது வந்து அவங்க வெட்டிங் போட்டோ.
அந்த வெட்டிங் ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, ஆமா எங்க சின்ன மாமா சின்ன மாமி அவங்க வெட்டிங் ஃபோட்டோ. அந்த வெட்டிங் ஃபோட்டோல உங்களுக்கு கிளியரா தெரியல, அதுல ஆனா அவங்க போட்டோ ஆமா உங்களோட இதுலயும் நான் பார்த்தேன். பார்த்தீங்க. அடுத்தது இன்னொன்னு 15 சாரி உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது. ஏன்னா இப்ப நார்மல் கல்யாணத்துல நம்ம ஒரு 15 சாரி கட்டாயமா கொடுக்கணுங்கிற ஒரு இது கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு பேர் வந்து சீரு தான். இதுக்கு பேர் வந்து சீரு. இப்போ ஒரு கல்யாணம்னா வந்து அந்த பொண்ணு போடுற சாரி, சுடிதார், நைட்டி, அவங்களுக்கு வந்து சீவிக்கிற பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சீவிக்கிற பொட்டின்னு சொல்லுவாங்க. அதில் சீப்பு, கண்ணாடி, பவுடர் எல்லாம் இருக்கும். இப்போ இருக்க ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. எங்கள் ஆயாவோட சீவிக்கிற பட்டினா எனக்கு ரொம்ப அது வந்து பிடிக்கும். ஒரு சீப்பு இருக்கும், அப்புறம் ஒரு சினுக்கரக்கி இருக்கும். சினுக்கரக்கினா வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா இப்படி இந்த ராடு மாதிரி இருக்கும்ல, இரும்பு, அந்த இரும்பு வச்சு இப்படி வகுப்பெடுக்கிறதுக்கு இருக்கும். ஓகே, அது இருக்கும். அப்புறம் வந்து பவுடர், ஒரு சின்ன டப்பா, அந்த டப்பாக்குள்ள ஒரு இந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பாஞ்ச், இப்படி பவுடர் போடுற மாதிரி டப்பா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாசலன் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வைக்கிறது. அது வச்சுட்டு அது மேலே வந்து குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். இதுதான் எங்க பாட்டியோட மேக்கப் பாக்ஸ். என்ன சொன்னீங்க, என்ன பெட்டி சொன்னீங்க? சீவிக்கிற பெட்டி. சீவிக்கிற பெட்டி. எங்க ஆயா கூப்பிடுவாங்க, ரம்யா சீவிக்கிற பெட்டி எடுத்து கொடுத்துட்டு போ, அந்த மாதிரி. அது இங்க இருக்கா மேம்? அது இப்போ இங்க இல்லை. நான் அதே இப்போ எப்படி வச்சிருக்கேன்னா மாடர்னா ஆக்கி, இப்போ பேக், அதான் நம்ம ரிலையன்ஸ்லலாம் பார்ப்போம்ல நிறைய பேக்ஸ், அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஆனால் அது ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் எங்கள்கிட்ட ஒவ்வொரு சாமான் இருக்குங்க. இப்போ காலையில் வந்து மெய்டு வருவாங்க, மெய்டுக்கு சமைக்கிறதுக்கு அந்த சமைக்கிற திங்ஸ் எடுத்து வைக்கணும்ல, அதுக்கு கொட்டானா வச்சுருப்போம். கொட்டான்னா அந்த ஓலை இது இருக்கும்ல, எனக்குமே அது கரெக்டாக தெரியல, அந்த ஓலை இதில் வந்து இது பண்ண கூட மாதிரி பண்ண குட்டி குட்டி திங்ஸ், அதில் பருப்பு, காய்கறி அதெல்லாம் இருக்கும். புளி வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கும், அது புளி வைக்கிற பெட்டி. ஐயோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாமான்களை சேர்க்கறதுல எங்களை மாதிரி யாராலையும் முடியாதுங்க. இப்போ செட்டிநாடுல இப்போ நீங்க உங்க ஊர்ல உங்க வீடு இருக்கும், வீடு யார் பாத்துக்கிறாங்க? இந்த மாதிரி ஃபேமிலிஸ் இருக்காங்களா, தங்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. எங்க வீடு, எங்க தேவகோட்டை வீடுன்னு பார்த்துட்டோன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு 3-4 குட்டி குட்டி போர்ஷன்ஸ் இருக்கு. அந்த போர்ஷன்ஸை ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். அங்கே எங்க மெய்டு ஒருத்தங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ அந்த மெய்டு என்ன பண்ணுவாங்க, எவ்ரி தேர்ஸ்டே வீடை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க. பொங்கல், தீபாவளி, நாங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் தீபாவளிக்கெலாம் வந்து எங்கள் 2 பிள்ளைங்களையும் ஒரு காரில் கூட்டிகிட்டு, தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ 9 hours ஆகுங்க, யூஸ்வலாக 6 hours ஆகும், ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் நேட்டிவ் பிளேஸ் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் பொங்கலுக்குலாம் வந்து அந்த விறகடுப்புலேயே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல். அதான் பேக் டு கல்யாணம் 15 சாரிங்கும் போது சாரி இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும், ஒரு சாரி இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் சாரி செகண்ட் சாரி யூஸ்வலாக சொசைட்டியில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுதான் ஒர்த் ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் சாரி வந்து கிராண்டாக இருக்கும், அது அவங்க பட்ஜெட்டை தகுந்த மாதிரி. நிறைய கோடீஸ்வரங்கள்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க, சில பேர் 50,000, 25,000 அந்த மாதிரி. செகண்ட் சாரிங்கிறது கொஞ்சம் கம்மி இருக்கும், 35,000. இனி நெக்ஸ்ட் சாரீஸ் எல்லாம் அப்படி அப்படியே ரேட் குறைஞ்சிட்டே வரும். அப்படியே ஒரு 15 சாரி இருக்கும். ஓகே, அந்த 15 சாரி இப்பவும் இருக்கா மேம் கையில? சிலது ஊர்ல வச்சிருக்கேன், ஒரு 2-3 இங்க வச்சிருக்கேன். இருக்கு அப்போ? இருக்கு, எல்லாமே கண்டிப்பா இருக்கு. ஓகே, இப்போ சில ட்ரெடிஷன்ல எல்லாம் இருக்கும்ல, நம்ம இப்போ உங்ககிட்ட இருக்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அது அப்படியே பொண்ணு கிட்ட கொடுக்கறதுங்கிற ஒரு ப்ராசஸ், அந்த மாதிரி ஏதாச்சும்? இப்போ எனக்கு வச்ச திங்ஸ் எல்லாமே எங்க அம்மாவுக்கு வச்ச திங்ஸ் அப்படியே எனக்கு வச்சிருக்காங்க. ஓகே, புதுசா வாங்கி பண்றது கிடையாது? இப்போ சில சில்வர் சாமா மட்டும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் சென்னையில வந்து செட்டில் ஆக போறேன்னா எனக்கு என்ன தேவை, இப்போ அதே அமெரிக்கா போற பிள்ளைங்களா இருந்தா அந்த பிள்ளைங்களுக்குலாம் அந்த மைக்ரோ ஓவன்ல சூடு பண்ற டப்பா தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ அவங்க அது வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் வைப்பாங்களே தவிர இந்த வெங்கல சாமா, வெள்ளி சாமா, பித்தளை சாமா இதெல்லாம் வந்து இந்த அப்படியே கேரி ஓவர் பண்றதுதான், பரம்பரையா அப்படியே வர விஷயம் தான். அப்ப கல்யாணம் எவ்வளவு நாளைக்கு மேம் நடக்கும்? 7 நாளைக்கா? உங்க கல்யாணம் எவ்வளவு நாள் நாளைக்கு? என் கல்யாணம் வந்து ஒரு மகேஸ்வர பூஜை ஒரு நாள், அப்புறம் மணை போடுறது, படைக்கிறது, கல்யாணம் 4 days. 4 days நெக்ஸ்ட் டே விருந்து, நான்வெஜ் விருந்து. இத்தனை நாள் வெஜிடேரியன் போட்ட எல்லாரும் ஐயோன்னு ஆயிடுவாங்கல்ல. அடுத்த நாள் எங்க கண்ணாத்தா கோயில்ல சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரு காவல் தெய்வம் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கும்பிட்டுட்டு, குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு மத்தியானம் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி. கல்யாணத்துக்குன்னா எப்படி மேம் செலவு பண்ணுவீங்க? என்னென்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க? எவ்வளவு செலவாயிருக்கும் கல்யாணத்துக்கு? எனக்கு அது தெரியல ஆக்சுவலி. ஆனா என்னன்னா எங்க அம்மா அப்பா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். ஆனா இப்போ
பெண்களுக்கு மட்டுமே இல்லைங்க, ஆண் பிள்ளைங்களுக்கும் அதே அளவுக்கு கல்யாணம் செலவாகுது. எங்கள் பாட்டிகிட்ட நான் வந்து கேட்டேன், என் ஃபர்ஸ்ட் பையன் பிறந்து ஒரு 2-3 இயர்ஸாக இருந்தப்போ என் பையன் பயங்கர சேட்டை. என்ன ஆயா எனக்கு அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைய வளர்த்து என்னால் இது பண்ண முடியல. அதுக்கு எங்கள் ஆயா சொன்ன பதில் தான், இங்கே பாரு உன் கல்யாணத்தப்போ உளுந்தம்பருப்பு 60 ரூபா, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா உளுந்தம்பருப்பு 94 ரூபா. வர்றவங்களுக்குலாம் காலைல டிஃபனுக்கு இட்லி பண்ணால் எவ்வளோ செலவாகி இருந்திருக்கும். உனக்கு அப்போ கல்யாணம் பண்ணாதான் நல்லது. நான் உடனே ஒரு முறைச்சேன் பாருங்க, என்ன வச்சு என்ன பண்ணுவீங்க, இந்த உளுந்தம்பருப்பு ரேட்டு கொடுறதுக்கெல்லாம் என்ன வச்சு கல்யாணம் பண்ணேன். இப்போ 2 வீட்லயும் இப்போ பையன் வீடா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்து இந்த மாதிரி தான் ட்ரெடிஷன் இருக்கும். அதான் நான் இப்போ பையன் வீடுனா ஈவினிங் கல்யாணம், ரிசப்ஷன் மாதிரி. அதான் நான் சொன்னேன்ல, காலையில வந்து மாப்பிள்ளை அழைச்சி மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தாலி கட்டிட்டு மத்தியானம் லஞ்ச் எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஈவினிங் அங்க வந்து வேவ் இறக்குறதுன்னு சொல்லுவாங்க. வேவ் இறக்குறதுனா எங்க சைடு பங்காளியும் அவங்க சைடு பங்காளியும் ஒரு பாத்திரத்துல வந்து பச்சரிசி, கத்திரிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் எனக்கு கரெக்டாக தெரியல, பச்சரிசி கத்திரிக்காய் வச்சு ஒரு வேவ் இறக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறக்கி பொண்ணு உங்க வீட்டில் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ எவ்வளோ வருஷமானாலும் அந்த ட்ரெடிஷன்ங்கிறது அதுக்கு அப்படியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த 4 நாள் கல்யாணம்னா அப்படியே தான். அதுதான் நான் வந்து சொல்ற விஷயம். எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் கல்யாணங்கிறப்போ நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணுவோம். இது இந்தியாவிலே 2 ஃபேமிலிஸ் தான் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று செட்டியாஸ், இன்னொன்று வந்து மார்வாடிஸ்ன்னு நினைக்கிறேன். மார்வாடிஸ் வந்து அவங்க வந்து கல்யாணம்னா அவங்க சொந்த ஊருக்கு போய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் அது இருக்குது. நாங்கள் கல்யாணம் மட்டும் மோஸ்ட்லி எங்கள் சொந்த ஊர் வந்து பண்ணுவோம். எங்கள் சொந்த ஊர், சொந்த வீடு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு, வீடு இல்லாதவங்க கல்யாண மண்டபம். உங்களுக்கு எல்லாமே வீட்லயே முடிஞ்சிச்சு. பரம்பரையா அதே வீட்டுல தான் அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா, பியூட்டிஃபுல். எங்க அம்மா கல்யாணம் நடந்த அதே இடம் தான் எனக்கு கல்யாணம் நடந்த அதே இடத்துல என் தம்பிக்கு அந்த ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி சொன்னேன்ல அது. இப்போ எங்க அம்மா அப்பாவுக்கு அதே வீட்டுல 60 கல்யாணம். எங்க அம்மா வீடு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய வீடு அப்படி கிடையாது. ஆனாலும் நாங்க அந்த வீட்டுல தான் செய்வோம். ஏன்னா எங்க வீட்டுல பண்றதுதான் எங்களுக்கு கெத்து. எல்லார் வீடும் பெரிய வீடா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுல கெத்தா பண்றோங்கிற அதான் விஷயம். அதுதான், ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயம் பேசுறோம், இவ்வளோ நம்ம சீரை இப்படி பண்றோங்கும் போது ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் அவரு இப்படி போடுவாங்களா, இப்படிதான் இருக்கணுமா? ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைங்க நம்ம இதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, நியூஸ்ல அவ்வளோ பாக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் வரும். அதுக்காக தான் நான் முன்னாடியே கேட்டேன், கட்டாயமா அது எல்லாருமே பண்ணணுங்கிற ஒரு விஷயம். கட்டாயம்ங்கிறதே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு வீடு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடியோ ஃபிளாட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூடியோ ஃபிளாட் வச்சிருக்கவங்க அந்த ஸ்டூடியோ ஃபிளாட்லேயே கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க இல்லைங்க, 60 மெம்பர்ஸ் 80 மெம்பர்ஸ் தான். இந்த வீட்லேயே நாங்கள் கார் பார்க்கிங்ல சாப்பாடு போட்டு கல்யாணம் வச்சு பண்றோம். அந்த மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள என்டர் ஆகி நம்ம கசின்ஸ் எல்லாம் நம்மளை கேலி பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்டை கிண்டல் பண்ணி அந்த ஒரு மூமெண்ட் தான் முக்கியம். அந்த ஒரு சந்தோஷம் தான் முக்கியமே தவிர இட் இஸ் நாட் அபவுட் என்ன சொல்றது ஜுவல்லரி, மணி இல்லை சேல், அதெல்லாம் கிடையாது. அருமையான ஒரு ட்ரெடிஷன் நம்ம அதை அப்படியே எல்லாருமே ஃபாலோ பண்ணி போட்டோம். அடுத்தது நம்ம முக்கியமா என்ன இதுக்கு வரணும், சாரிக்கு தான் வரணும். அதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாரிக்கு போலாமா? எஸ். இப்போ இதுதான் வந்து கல்யாண சாரி. எவ்வளவு மேம் இருக்கும் இந்த சாரிக்கு? இதான் நீங்க தாலி கட்டும்போது கட்டியிருந்த சாரி. அப்போ எப்படின்னா இப்போதான் வந்து வேற கலர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. ஏன் கல்யாண டைம்ல வந்து ரெட் தான் கட்டணும், ரெட் தான் நம்மளுக்கு லக்கி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெட் சாரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டுன்னு ரெட்ல இந்த மாதிரி ஃபுல்லா டிஷ்யூஸ் வந்த மாதிரி சாரி. இது ஆக்சுவலி நான் இது 25 நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே அப்புறம் தான் தெரிஞ்சு இது 32 to 40 இந்த சாரி. இது டோலா சில்க். ஓகே, கல்கட்டால இருந்து. ஆமா. எவ்வளவு மேம் இதுக்கு? இது வந்து 3000 நினைக்கிறேன், நாட் ஷூர்.